சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர். போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர் இப்போது போரூரில். படித்தவங்க நாம மற்றவங்க திருந்ததுக்கு உதாரணமாக இருக்கமே தவிர அவங்க கெட்டு போவதுக்கு காரணமாக இருக்கவே கூடாது. எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். எவ்வளவோ நல்ல உள்ளங்களை எவ்வளோ இடத்துல சந்திச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல உண்மையை சொல்ல போனால் அங்கே எனக்கு 2 லட்சம் கையில் வந்து அங்கேயே பட்டுவாடை பண்ணிட்டு இன்னும் உண்மை அப்படியா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல சார். அதான் லைஃபுங்கிறது இதுதான் லைஃப். ஸ்டாலின் இனிமேல் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் ஊழல் பண்ணி இதெல்லாம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் கலைஞர் பிறந்தநாளை வந்து அவர் அரசு விழாவை அறிவித்தார். புரட்சி தலைவருடைய பிறந்தநாளே அரசு விழாவை அறிவிச்சிருந்தாருன்னா நல்லா இருக்கும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜித்து. இன்றைக்கி நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நபரை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னா இந்த நபரை மட்டும் தான் சொல்லலாம். அவர் மாதிரியே தோற்றம் இருக்கக்கூடிய நம்முடைய நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? அவருடைய ஸ்டைலே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புரட்சி தலைவருடைய வேடம் எனக்கு பொருத்தமாக இருக்கிறதுனால எவ்வளவோ நல்ல உள்ளங்களை எவ்வளோ இடத்துல சந்திச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இந்த குமுதம் இப்போ என்னையும் நீங்கள் கூப்பிட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக பேட்டி எடுக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார். அண்ட் முதல் கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணுன்றது, உழைக்கும் கைகள் படம் வந்து நடிச்சிருக்கீங்க, அதோடைய அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது என்னென்னா, உண்மையை சொல்லப்போனால் நான் ஏற்கனவே பல பாடல்களுக்கு பல நாடுகளில் புரட்சி தலைவருடைய பாடல்களுக்கு நான் அபிநயம் பிடிச்சு நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி புரட்சி தலைவர் வேடத்தில் நீங்கள் பாடல் மட்டும் பண்ணுறீங்களே, ஏன் அவர் படத்தை அப்படியே ரீமேக் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு பல பேர் ஐடியா கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன், நம்ம ரீமேக் பண்ணுன்னா அந்த விவசாயி படத்தை தான் ரீமேக் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து தேவர் ஃபிலிம்ஸில் அவர் ஒரே சன் தண்டாயுதபாணி அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் ஒரு என்னை பார்த்தாரு, என்னை மேக்கப் இருக்க ஃபோட்டோவை பார்த்தாரு. இந்த படத்தை நீங்கள் தான் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு, உண்மையை சொல்லப்போனால் பணமே வேண்டான்னார். இருந்தாலும் நான் பணம் கொடுத்தேன். அவர் 100 ரூபா பத்திரத்தில் எழுதி தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு பண்ணி முழு ரைட்ஸையும் எழுதி கொடுத்தார். மொதல் இந்த நேரத்தில் தேவர் ஃபிலிம்ஸுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு பட்ஜெட்டை பற்றி கவலை இல்லை, அழகாக பண்ணலான்னு பண்ணி இப்போ வர ஃப்ரைடே, அதாவது 27ஆம் தேதி தமிழகம் ரிலீஸ் ஆகுது. உழைக்கும் கைகள்னு பேர் வச்சுருக்கோம். அதே பாட்டு தான் சங்கர் கணேஷ் வந்து 7.1 வரும். இன்னும் அடுத்து பேசும்போது அதை பற்றி இன்னும் டீட்டெயில் சொல்கிறேன். சங்கர் கணேஷ் இசை அமைச்சிருக்காரு, சண்டை பயிற்சி ஜகுவார் தாங்க பண்ணியிருக்கிறாரு. இது ஃபஸ்ட்டு லுக்கு போஸ்டரை ஐஸ்ரீ கணேஷ் ரிலீஸ் பண்ணார். ட்ரைலரை வந்து சத்யராஜ் ரிலீஸ் பண்ணார். இது மீதி பேசும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மிக சிறந்த மனிதன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் அவர் மாதிரி தோற்றத்தில் இருக்கீங்க. தோற்றத்தில் மட்டும்தான் அவர் மாதிரி இருக்கீங்களா, இல்லை குணத்திலும் அப்படி இருக்கீங்களா? நான் கல்லூரி மாணவர் தலைவன். ஓ சரி சரி. நான் நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் நான் மாணவர் தலைவனாக 700 ஓட்டுக்கு 630 ஓட்டு வாங்கி 90% ஓட்டு வாங்கி ஜெயிச்சேன். அது ஒரு சரித்திரம். அதில் ஒரு மாறுவேட போட்டியில் நான் கலந்துக்கிறேன். அப்போ அண்ணாதுரை பீரியட் உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்களாம் பிறந்தே இருக்க மாட்டீங்க. 1967 அண்ணாதுரை முதலமைச்சராக இருக்கும்போது பாவலர் முத்துசுவாமிங்கிறவர் தான் மந்திரியாக இருந்தார். அப்போ மாறுவேட போட்டி போட்டப்போ எங்கள் வீட்டுக்கு எதுக்கால வீடு தான் ஒரு மந்திரி பாவலர் முத்துசாமி வீடு. என்னை நைட்டு வர சொன்னார். என்னடா ஆச்சு, என்ன போட வரேன் தான் பேசுவார். எதுக்குள்ள சின்ன பையன்லேருந்து பழகினால, என்னடா நீ வந்து காலேஜ் சேர்மன் ஆனது சந்தோஷமாக இருக்குது, நீ இந்த மாதிரி எம்ஜிஆர் வேதம் போட்டு பண்ணுற, நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா வந்து பெரிய தொகை. அன்னைக்கு கிட்டத்தட்ட பெரிய தொகை. ஒரு 500 ரூபா நோட்டை கையில் கொடுக்குறாரு. அதை நான் வாங்கிட்டு வந்து 10 ரூபாயை மாற்றி அன்றைக்கி ஒரு வேளை சாப்பாடு 75 பைசா. ஓ சரி சரி. அப்போ கணக்கு பார்த்துங்க, ஒரு இட்லி 5 பைசா. ஐயோ, ஒவ்வொரு குடிசை 500 எவ்வளோ பெரிய தொகை. நான் 10 ரூபாயை மாற்றி ஒரு 50 குடிசை இப்போ
இந்த ஸ்லம் ஏரியாவில் போய் நான் போய் Okay. கொடுத்தேன். எங்கள் அப்பா சொல்ல இவன் பாரு இந்த வயசுலேயே இந்த வேலையை பண்ணுறான் பாரு 19 வயசு. ஏன் இதை சொல்லணும்னா ஒரு ஆர்வம். சரி நமக்கு ஓசியாக வந்தது, நம்ம ஏழைங்களுக்கு கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படி ஸ்டார்ட் பண்ணது. உண்மையை சொல்ல போனால் அங்கே எனக்கு 2 லட்சம் கையில் வந்து அங்கேயே பட்டுவாடை பண்ணிட்டு வந்துடுவேன். ஓகே சார், நீங்கள் இப்படி சொல்லும்போது எனக்கு இன்னொரு கேள்வி ஞாபகம் வருது. என்னன்னா இவ்வளோ உங்களுக்கு வர பணத்தை எல்லாத்தையுமே நிறைய பேருக்கு உதவி செஞ்சுறீங்க. இப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறீங்க? எனக்கு உண்மையாக சொல்ல போனால் ஒரு 10-20 வீடே வாடகைக்கு வருது. நாங்கள் ஐடி கம்பெனி தனியாக வச்சுருக்கோம். மதுரையில் வந்து எங்களுக்கு கீழே 140 பேர்த்துக்கு நாங்கள் சம்பளம் போடுறோம். அதனால எங்களுக்கு என் பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், என் பொண்ணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேரில் நல்லா புழங்குறதுனால எல்லாமே இருக்காங்க. நாள் நியாயமாக வருது. நான் இந்த எம்ஜிஆர் வேஷத்தில் உள்ள பணத்தை என் பையன் நேற்று கூட ஒரு வார்த்தை சொன்னான், நீங்கள் இன்னும் இந்த சினிமா படத்தில் வர வருமானம் 1 பைசா எனக்கு வேண்டாம்னு நேற்று சொன்னான். எனக்கு மனசா, ஏன்னா நான் ஏற்கனவே அறிவிச்சிட்டேன், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஏழை விவசாய குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் நாமக்கல் கலெக்டர் மூலியமான்னு நான் அறிவிச்சிருக்கேன். சிறப்பு சிறப்பு. அந்த பையன் அப்படி சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். எனக்கு புரட்சி தலைவர் மட்டும் ஏன் அவர் இறந்து இந்த 35 வருஷம் கழித்து நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, சாகா வரம் பெற்றவர் மட்டும் இல்லை, அவருக்கு இயற்கையிலேயே பாருங்கள் 7.5 வயசில் தாயை பிரிஞ்சு போய் நாடகத்துக்கு போகிறாரு. அப்பயும் பாருங்கள் மொதல் படம் எடுத்து பாதியில் நிறுத்திட்டாங்க. சின்ன சின்ன வேஷத்துலலாம் 40 வயசுல தான் அவர் வந்து 40 வயசில் ஃபேமஸ் ஆகிறாரு. ஃபேமஸ் ஆகி மிகப்பெரிய வசூல் சக்கரவர்த்தி ஆகி அரசியல் ஜம்பவன் ஆகி முதலமைச்சராகி அத்தனை சொத்தையும் காதுகாலர் ஊமப்பள்ளிக்கு எழுதி வச்சுட்டு போகிறாரு அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய முகத்தை நம்ம பெறுறதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்ல நான் நினச்சேன். ஆனால் நான் இதையும் பல இதில் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன், மிகப்பெரிய ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் இந்த பகுதி. அதை பற்றி இந்த பகுதி மிகப்பெரிய ஆப்ரேட், சாதாரண ஆப்ரேஷன் இல்லைங்க. வீட்டை விட்டு 1.25 வருஷம் வெளியே வராமல் இருந்தேன். 2 பல்ல சைடில் எடுத்துகிட்டு எலும்பியே கட்டு பண்ணி இந்த மண்டவோட கபாலத்தையே கட் பண்ணி உள்ளார கொண்டு போயிருக்கேன் மனசில் வச்சு. ஓகே, ஃபுல்லாக பிளாஸ்டிக் சர்ஜரி தான் நீங்கள்? ஆமாம். ஆனால் ஒரு வேடிக்கை என்னென்னா, என் ஒய்ஃபு சிவாஜி ரசிகை. ஓ சிறப்பு. அவங்க உண்மையான அதான். இன்னொரு கூடுதல் தகவல் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, டைரக்டர் முருகதாசனுடைய கூட பிறந்த அக்கா தான் என் ஒய்ஃபு. ஓ அப்படிங்களா? அதனால என்ன சிக்கலாகி போச்சுன்னா, என் மச்சினை நான் கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு வயசு 14-15 வயசு தான். இப்போ அவர் 2000 ஃபேமஸ் ஆகிட்டாரு. அவரு பிக் பிக் ரொம்ப, அதாவது என்னன்னா முருகதாசும் சிவாஜி ரசிகர் தான். டைரக்டர் முருகதாஸ் சிவாஜி ரசிகர் தான். அதனால என்னன்னா அவருக்கு வந்து ஆக்சுவலி என்ன அவர் கூட சொன்னார், எதுக்கு மச்சான் ரோட்லலாம் போய் ஆடிட்டு இருக்கிறாரு, ஒரு நகை கடையெல்லாம் வச்சுட்டு உட்காரலாமேங்கிற மாதிரி அவர் சொன்னார். பட் என்னமோ தெரியல, ஆண்டவனுடைய கருணை அந்த எம்ஜிஆர்னு நாமக்கல் எம்ஜிஆராக மாறிட்டேன். இப்போ எம்ஜிஆர் மாதிரி தோற்றத்தில் இருக்கீங்க. இப்போ அவர்கிட்ட கேட்குறதா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ இருக்க திமுக ஆட்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும், அதாவது உண்மையை சொல்லப்போனால் என்னென்னா, நான் இதில் அதான் அரசியல் இது வரைக்கும் நான் பேசினதே இல்லை. நீங்கள் கேட்டதுனால இந்த வார்த்தை சொல்கிறேன். ஸ்டாலின் இன்றைக்கி அவர் பொறுத்த வரைக்கும் அவர் குடும்பம் வந்து வெல் டு டூ. இனிமேல் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் ஊழல் பண்ணி இதெல்லாம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பு. 2வது, இப்போ பல நாட்களுக்கு அப்புறம் இப்போ வந்திருக்காங்க, அவர் செய்யணும்னு நினைக்கிறார். எனக்கு அது மனசில் படுது. ஓகே தான், எனக்கு வந்து ஸ்டாலினை வந்து குறை சொல்லணுன்னு அந்த எண்ணமே கிடையாது. ஆனால் ஒரு வருத்தம் ஒரு விஷயத்தில் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, டாக்டர் கலைஞர் பிறந்தநாளை வந்து அவர் அரசு விழாவை அறிவித்தார். புரட்சி தலைவருடைய பிறந்தநாளே அரசு விழாவை அறிவிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கு பாருங்கள். ஒரு 3 தடவை விடாமல் ஜெயிச்சவர், அமெரிக்காவில் படுத்துக்கிட்டு இங்கே ஜெயிச்ச ஒரு மாமனிதன். அவருக்கு இன்றைக்கி இப்போ சமாதிக்கு போயிட்டு தான் நான் வரேன். அவ்வளோ கூட்டம் அங்கே நிற்கிது. அப்போ வந்து ஒரு புரட்சி தலைவர் அவருடைய பிறந்த நாளையும் டாக்டர் கலைஞர் 2 பேரும் 40 ஆண்டு கால நண்பர்கள் வேறு சொல்லியிருந்தாருன்னா நல்லாயிருக்கும். இதே நான் குமுதம் யூடியூப் சேனல் மூலிமா ஒரு வேண்டுகோளாக நான் முதலமைச்சருக்கு வச்சுக்கிறேன். தயவு செய்து புரட்சி தலைவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடணும். தாழ்மையோட உலகம் பூரா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் சார்பில் வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே உலகம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் எல்லாருமே ஸ்தம்பித்த ஒரு நாள் வந்து அவருடைய மறைந்த நாள். அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த தருணம் உங்களுக்கு சொல்லும்போது எப்படி இருந்தது? அதான் எனக்கு வயது அப்போ கிட்டத்தட்ட 28 வயசுன்னு நினைக்கிறேன், 87. உங்களுக்கு அந்த நியூஸ் யார் சொன்னால்? எங்கள் அம்மா. நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா வந்து மெதுவாக எழுப்பி விட்றாங்க. எழுப்பி விட்டு, ஐயா எப்படியா என்னம்மான்னு பதறிச்சு. இல்லையா ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் என்னம்மாங்கிறேன். சொன்ன உடனே அப்படியே என்னால் ஒன்றுமே பண்ண முடியல சார். அதான் லைஃபுங்கிறது இதுதான் லைஃப். அதாவது அவங்க எங்கள் அம்மா சொல்கிறாங்க,
சொன்ன உடனே கண்ணில் அப்படியே என்னால் ஒன்றுமே கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே 2 நாள் சாப்பிடல. 2 நாள் டிவி முன்னாடி தான் உட்காந்துருந்தேன். நம்மளால் இங்கே இந்த கூட்டத்திலலாம் நமக்கு அந்த பயம். அந்த காலத்தில் நாமக்கல்லேருந்து இதுக்கு 500-450 கிலோமீட்டர். அப்போ அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா பட்ட கஷ்டம். எங்கள் அம்மா இப்போ உயிரோடு இல்லை. எங்கள் அம்மா முகசாயில் கூட சத்யாம்மா மாதிரி தான் இருப்பாங்க. எங்கள் அம்மா அது அந்த தருணம் என்னால் வாழ்க்கையில் தலைவருடைய இறப்பை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது ஒரு மனசுக்குள்ளார வேதனை வேதனை வேதனை. வாழ்க்கையில் அவர் படத்தையே பார்ப்பேன், எங்கே போட்டாலும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். வருதான் மாட்டுக்கார வேலைன்னு ஏதோ இப்போ படம் ஓடிட்டு இருந்தது. மேட்னி ஷோ பார்க்குறேன், ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன், செகண்ட் ஷோ பார்க்குறேன். நைட்டு 2 மணிக்கு தான் வீட்டில் வருது. ஏப்பா உடம்பை பார்த்துக்கியா? இல்லைம்மா பரவாயில்லம்மா. அப்போ அது எனக்கு திருப்பி மீண்டு வரத்துக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆச்சு. ரொம்பவே சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ சமீப காலத்தில் நம்ம நிறையா நடிகர்கள் வந்துட்டாங்க, நிறைய அவர்களுக்கான ரசிகர்கள் வந்துட்டாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பால் அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தயிர் அது இப்படிலாம் வீணாக்கிறதா இருக்கட்டும். அதை நீங்கள் ஒரு பக்தரா, எம்ஜிஆரோட பக்தரா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைய இளைஞர்கள் கொஞ்சம் தங்களுடைய எண்ணங்களை எல்லாம் கொஞ்சம் மாற்றணும். எப்படின்னா, அவங்க பால் தயிர் ஊற்றுறதை பற்றி கூட நான் பெருசாக நினைக்கல. வெறித்தனமான முறையில் அதான் அந்த எம்ஜிஆரே புரட்சித் தலைவரே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார். எப்போ சொன்னாருங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியாது. 1975 நினைத்தே முடிப்போம் படம் ரிலீஸ் ஆகுது. சேலத்தில் ஜெயா தியேட்டரில் கூட்ட நெரிசலில் 4 பேர் செத்து போயிட்டாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடிகனுக்குமே இந்த மாதிரி ஒரு மாசு இல்லை பாருங்கள். புரட்சித் தலைவருக்கு கூட்ட நெரிசலில் 4 பேர் சாகிறாங்க. புரட்சித் தலைவர் வாரார், மீட்டிங்கில் பேசுகிறார், அந்த 4 குடும்பத்துக்கு நிதி கொடுக்குறாரு, அழுதுகிட்டு சொல்கிறார், ஏன் கொஞ்சம் கீழே நின்று பார்த்தா என்ன, படம் தான் போடுறாங்க, மாறி மாறி போடுவாங்க, இப்படி ஒரு இது நான் தயவு செய்து உங்களை அழுதுட்டு போனார். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் ஒரு வார்த்தை இன்னொன்று சொல்லியிருக்கார். இப்போ நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நீங்கள் மன்றங்கள்லாம் வச்சு நடத்துகிறீங்க, நான் வேண்டான்னு சொல்ல. என்னையே எடுத்துக்க உதாரணமாக, என்னுடைய மறைவுக்கு பிறகு எனது மன்றங்கள் 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சீங்கன்னா நான் ஏதோ இந்த நடித்ததுக்கான பெருமையான உணர்றேன்னார். நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைய நடிகர்கள் அதுக்கு பொருத்தமாக இருப்பாங்களாங்கிறது நீங்கள் உங்கள் பார்வைக்கு விட்டுறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு நான் ஒரு எம்ஜிஆர் அவர்கள் நான் நேரில் பார்த்ததில்ல. இப்போ நான் பார்க்கும்போது ஒருவேளை இப்படி தான் இருந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. நீங்கள் இதேமாதிரி ஆரோக்கியமாக இருக்கணும். மக்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ நல்லது செஞ்சாங்களோ அதை விட அதிகமாக நீங்களும் செய்யணும்னு என் சார்பாகவும் எங்கள் குமுதம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இந்த இப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் இந்த குமுதம் யூடியூப் சேனல் மூலிமா பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த உழைக்கிங்கைகள் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் இது எல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ, புரட்சித் தலைவருடைய நல்ல கருத்துக்களை இன்றைய தலைமுறைக்கு நான் கொண்டு சேர்ப்பேன். தயாரிப்பாளர் குருபரன் அவர்களுக்கு, KMDR மூவிஸுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் யூடியூப் சேனல் குமுதம் சேனலுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடைக்கு கூலாய் காட்டன் சாரீஸ், ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டா யூனிஃபார்ம்ஸ், டிராவல் பேக்ஸ், ஹாலிடே ட்ரெஸ்ஸஸ். சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர். சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.